ஐயோ பஸ் ஒரே குத்து. டீ கடை, பழக்கடை, வடக்கே மாதிரியே இருக்கு. இந்த பாட்டில் 300 ரூபாயா? ஹாய், நான் தினேஷ். திஸ் இஸ் ட்ராவல் வித் டிகே. இன்னைக்கு சண்டே. திண்டுக்கல்லேருந்து எங்கன்னா ட்ரிப் போகலாம்னு யோசிச்சா சிறுமலை கிளம்பிட்டோம் காலையில். எப்படி இருக்கு பாருங்க. ஆமா, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து இத கூட பேசி போறோம். பேசி போறீங்க. செக் போஸ்ட் வந்துருச்சு. வீடியோல காமிச்சோனே எத்தனை ரூபாய்க்கு டோக்கனு? ஃபர்ஸ்ட் ஹேர் பின் பெண்ட் இப்படி வராங்க பாருங்க. சாரி பையா. நீ என்ன இங்க பார்த்து ஓட்டிட்டு இருக்க? நீ அங்க பாடுறா. பைக்கர்ஸை விரட்டி போயிட்டு இருக்காப்ல நம்ம ஆளு. இது எப்படி டப்புனு திருப்பிக்காரு? ஐயோ பஸ் ஒரே குத்து. கப்புள்ஸா வராங்க. நம்மளாம் எப்படி ஒரு கப்புள்ஸா போறது? அவங்கலாம் 4 மணிக்கே கிளம்பி வந்துட்டாங்க. தெரியல, 5 மணிக்கு வந்துருப்பாங்க. நீ கால் பண்ணும்போது வந்திருக்கணும். நம்மளாம் இவன் 2 மணிக்கு கூப்பிட்டாண்டி விடுங்களா? அப்ப உள்ள விட மாட்டாங்க. 2 மணிக்கெல்லாம் வந்துட்டு 5 மணிக்கு வேலை விடுவாரு. கிராமத்தாங்கெல்லாம் போவாங்கல்ல, கரெக்டா 6:01 வேணும் கால் பண்ணாண்டி. பரவாயில்லையா? அதான் நான் சொல்றேன். நான் முடிக்க தூங்கவே இல்லை. நான் திருப்பி 3 நிமிஷம் கழிச்சு கூப்பிட்டேன். அப்பதான் தூக்கம் வந்துச்சு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? கூப்பிடுன்னு பார்த்தேன், கூப்பிடல, தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. வெயில் இல்லைன்னா நம்ம வந்து வண்டியில வந்துருக்கலாம். திண்டுக்கல்ல இருந்து 30 கிலோமீட்டர் அடி சிறுமலை. 25 கிலோமீட்டர். அதாவது நம்மளோட வெஸ்டர்ன் காட்ஸோட சொர்க்க பூமி. 25 கிலோமீட்டர். ஃபர்ஸ்ட் நம்ம கடை, டீ கடை, பழக்கடை. இங்க வந்து பழம் வாங்கிட்டு போகலாம். வாழைப்பழம். சிறுமலை வாழைப்பழம். இங்க பாருங்க, பலாப்பழம்லாம் இருக்கு. இங்க பாரு பலாப்பழம். அங்க இருக்கு பாருங்க வியூ பாயிண்ட். அங்கதான் போக போறோம் இப்ப. இங்க இருந்து போலாம். சிறுமலையில் எப்படி வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு பாராடி. ஆமா, வேணாம் போட்டுக்கிட்டு. சை, இந்த இடம் ஆக்சுவலி எப்படி இருக்கும்? இங்க நிக்கிறதுக்கு ஒரு தடவை நடுங்கி நின்றுருந்தோம். எப்பயுமே இந்த இடம் அப்படியே 18வது பண்டில் நிற்கும் போது இங்க பாக்குறேன். யாரா இங்க 18வது பண்டில் இருக்கும்போது ஆக்சுவலி இந்த இடமெல்லாம் எப்படி இருக்கும்? இங்க இப்ப நீ இங்க வந்து வெயில மட்டும் பாரு. சூரியன் தெரியுதா? அங்கே பாரு. சூரியனை காணும். எவ்வளோ இருக்கு நாளாங்க அப்படின்னு. செம்மையா இருக்கும். இந்த இங்கே வெயில் தெரியுது பாரு. நம்ம வர வெயில் தெரியுது. இப்படி போனால் வெயில் தெரியும். இப்படி திருப்பாத. இங்கே பாரு, சன் கிஸ்டுன்பாங்கல்ல, இந்த மாதிரி அடிக்குது. 12 மணி வெயிலுமே அடிச்சுக்கிட்டுடா. சன் கிக்குடுன்ற மாதிரி அடிக்குதுடா. சீரியஸா காய்ஸ், இப்படி ஒரு இடத்த நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. நம்ம சிறுமலையில மட்டும் தான் பார்க்க முடியும். ஏன்னா சிறுமலையில தான் இருக்குது. ஒன்னே காட்டுமாப்ல ரைட்டா? அவன் வரமாட்டான்டா. கேமராமேன் சையாகிறாரு. கேமராமேன் சையா மாப்பா காணி போவா. நல்லா இருக்கா? நல்லா வடக்கே மாதிரியே இருக்கு. இது லேண்ட்ஸ்கேப்ல வேணுமா போட்டுருங்க. என்ன பேசலாம்? நீ அவனோட மோசமா மாட்டேடா. நீ பொறுமையா போயேன்டா. கண்ணாடி போட ஒரு மாதிரி மங்களா தெரியுதுடா. அப்ப கண்ணாடி காட்டுறடா. இங்க போய் சொல்லிறாங்க.
கொடைக்கானல் இருக்காங்க. அப்படியே ஒன்றையும் காட்ட மாட்டேன் காட்ட மாட்டேன். நீ கம்மிச்சாண்டா மாண்டேஜ் ஷாட் எடுப்போம். ஏய் ஓடுவானடா சும்மாறா கவுட்டுக்குள்ள ஓடிட்டு திட்டு திட்டு ஓடிக்கிட்டு இருப்பாங்கடா. இன்னைக்கு வெயில் அடிக்குது அது அடிக்குதுன்னு இங்கே வந்ததே வேஸ்ட்டு நான் கேட்டா. வந்தால் சும்மா இல்லாமல் சரி நான் வேணாம்னே நேற்றே போவோம்ண்ணே பார்க்க முடியல கொடுத்துட்ருக்கேன். கன்ஃபெஷன் மாதிரி இருக்கு வந்துட்டேன். சூப்பராக வீடியோ நல்லா பேசியிருக்கீங்க. சிறுமலைக்கு எதுக்கு வந்தோம் ஏன் வந்தோம் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நல்ல இடம் கேட்டுச்சு எனக்கு. கேட்டுச்சா? சூப்பராக இருக்கு. வேணுமா? செம்மையாக இருக்குது இந்த சேர். இங்கே இருக்குது இங்கே இருக்குது. இது காப்பி குடிச்சு அப்புறம் மண் வெட்டுற ஜாமான் என்ன கேட்டேன். மண் வெட்டுற ஆக்சுவலாக எனக்கு அப்படி தான் கேட்டுச்சு. கார்டனிங் சம்மந்தமாக சொல்கிற போல் மண் வெட்டுற ஜாமான்னு கேட்டுச்சு எனக்கு. என்னடா மண் வெட்டுற ஜாமான் கேட்டுச்சிருக்கேன்னு பார்த்தேன். அதுக்காக திரும்பி பார்த்தேன். மேலே பாருங்க காய்ஸ் சேட்டலைட் மாட்டி வச்சிருக்காங்க. ஐயோ ஐயோ வண்டி அதெல்லாம் நிறைய இடம் இருக்கு. ஆனால் நீ முன்னாடி போன மாட்டீங்க. பொறுமை கடலினம் பெருது. சிறுமலை வாழைப்பழம் ஃபேமஸ்ன்பாங்க. இங்க இருந்தா வருது பார்த்துக்கோங்க. வாழைத்தோப்பா வச்சிருக்காங்க ஏன்டியும் நிறைய பேர். இது வெளியே தெரிய மாட்டேதானா, கொஞ்சம் உள்ள வந்தான்னு தெரியுது. சிறுமலையில் பலாப்பழமும் வாழைப்பழமும் தான் ஃபேமஸ். என்ன இந்த கிழங்கு சிறுமலையிலே விளையாடு மிளகு இருக்கு. இந்த மிளகா இது முடவாட்டுக்கு முடக்கத்தான். என்ன கிழங்குண்ணா அது? முடவாட்டு கிழங்கு. இதுதான் அத்திப்பழமா? எஸ் அத்தி தான். மிளகு பாரு ஜூம்னு. அதை பார்த்த மாட்டேன். தேன் எவ்வளோண்ணா? தேன் 300 ரூபாண்ணா. இதுனா இது ஒரு கலரில் இருக்குது, இது ஒரு கலரில் இருக்குது. இது வந்து மலந்தேன், இது பூரா தொடுத்தேன். அடுக்க அடுக்கா இருக்கும் பார்த்தீங்களா, சின்ன கல்லுக்குள்ள அந்த தேன். எது நல்லா இருக்கும்? சுத்தமான தேன். எது நல்லா இருக்கும்? இதே நல்லா இருக்கும். இது கொஞ்சம் இதாக இருக்கும். இது என்ன பாட்டில் வித்தியாசமாக இருக்குது? ஆமாம், இங்கே ஃபுல்லாக இந்த பாட்டில் தான் கிடைக்கும். இங்கே இருக்க பூரா அந்த பாட்டில் தான் இருக்கும். இதே எவ்வளோ மிளகு? 300 ரூபா. தேனு 1/4 லிட்டரு. 1/4 லிட்டர் அது எவ்வளோண்ணா? அது 1/4 கிலோனா வச்சுக்கோ. கிலோவில் தான் சொல்லுவாங்க, கிலோவில் சொல்லுவாங்க. தேனு இந்த பாட்டில் 300. எங்கடா லிக்விடா இல்லைல்ல, சாலிடாக இருக்கனால கிலோ. தேன் இந்த பாட்டில் 300 ரூபாயாம். மிளகு 300 ரூபா. வெளியோட இருக்கு. ஐயா வாழைப்பழம் எவ்வளோ? இந்த பழம் 12 ரூபா. இந்த மலைப்பழம். மலைப்பழம்? ஆமாம், இது மலைப்பழம். இந்த பழம் 10 ரூபா. தம்பி அண்ணன் வரவாயா? இப்பெல்லாம் ரோட்ல போலாமாயா? பார்த்துக்கிட்டு போகணுமியா? என்னையா நீ? அந்த விண்ணில் ஆனந்தம், இந்த மண்ணில் ஆனந்தம், அடிபூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம், வயலின் சுத்தம் ஆனந்தம், மழையின் சத்தம் ஆனந்தம், அடமழையில் கூட சாயம் போகா வானவில் ஆனந்தம், வாழ்வில் நூறானந்தம், வாழ்வே பேரானந்தம், பெண்ணே நரை எழுதும் சுயசரிதம், அதில் அன்பே ஆனந்தம் ஆனந்தம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Until stay tuned. Bye bye.